திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி 22 ஞாயிறு அன்று கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்து நாம் சந்திக்க போகிற சிறப்பு ஸ்ட்ரேஞ்ச் டாக்ஸ் நண்பர் தோழர் சேகுவேரா. வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். சின்ன வயசுல இந்த ஏசப்பா ஸ்கூல் சண்டே கிளாஸ்லாம் போகும்போது ஏசு கிறிஸ்து ஒரு பெரிய பிம்பமா இருப்பார். இப்பவும் அவரை பத்தி படிக்கும்போது பரவசமா தான் இருக்கும். இவனை கடவுள்னு நம்புறது இல்லை. ஆனா அவர் கோயில்னா கல்லர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது, கோயிலில் வச்சு மோசடி பண்றவங்கலாம் சாட்டையை வச்சு அடிச்சாரு. அவர் ஏழைகளுக்கு இறங்கினார், பசியில் இருக்கிறவங்களுக்காக இறங்கினார், ஒரு போராளி. ஆமா, அவர் ஒரு மலை பிரசங்கம் செய்யும் பொழுது அல்லது இந்த அப்பத்தை பித்து இருக்கிறத பகிர்ந்து வாழ்றது இப்படிங்கிறதெல்லாம் அவர் போதிச்சாரு. எல்லா மக்களுக்கும் எல்லாம் இருக்கணும்னு விரும்பினாரு. அப்படிங்கிற பொழுது இன்னைக்கு ஒரு லாபி ஒன்று ஃபங்க்ஷன் ஆகி விஜயை பற்றி பேசும் பொழுது விஜய்க்கு யாரெல்லாம் வாக்களிப்பா அப்படின்னா பொதுவாக ஒரு பொது கருத்து உருவாக்கப்படுது. விஜய்க்கு கிறிஸ்தவர்கள் வாக்களிப்பார்கள், விஜய்க்கு தலித்துகள் வாக்களிப்பார்கள், விஜய்க்கு மீனவர்கள் வாக்களிப்பார்கள். அவங்க இவர் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு குறிப்பாக ஒரு லாபி ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரியான ஒரு தோற்றம், ஒரு கற்பனையாவோ அல்லது உண்மையாவோ யூகமாவோ தெரியல. வெவ்வேறு இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் நடத்துகிற லாபி இதுக்கு பின்னாடி ஃபங்க்ஷன் ஆகுது. எதேச்சியாக ஐ திங்க் திருவண்ணாமலை போயிட்டு வரும் பொழுது இது உண்மை. ஒரு பாதிரியாரை சந்திச்சேன். அந்த பாதிரியார் என்கிட்ட என்ன சொன்னார், எப்பா நான் விஜய்க்கு தான் போடணுன்ட்டு எங்கள் சர்ச்சிலே கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த நபரை பார்த்தா இயேசு வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரி தெரில, அவர் ஏதோ போதகர். ஆனால் அந்த 41 உயிர் கரூர் அதுக்கு பிறகு அவருடைய ரியாக்ஷனுக்கு பிறகு நான் அப்படி பேசுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படின்னா அது பார்க்கும்போது கெஸ்ட்ல ஓகே இது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு தோணுச்சு. அதை குறித்தான் நம்ம பேச வந்திருக்கிறோம். என்ன பிரச்சனை, விஜய்க்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் உண்மையிலே செல்வாக்கு இருக்கிறதா அல்லது திரட்டப்படுகிறது? ஏற்கனவே ஒரு நேர்காணல்ல நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் மூலியமா பிஹெச்டி படிக்கிறவங்கள அவங்க இந்தியாவுக்குள்ள நாடுகள் வெளி மாநிலங்கள்ல போய் பிஹெச்டி படிக்க வைக்கிறது. திரும்ப தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த பசங்க என்ன செய்வாங்கன்னா, ஏதோ ஒரு மலை பிரதேசங்கள்ல இல்ல குக்கிராமங்கள்ல ஒரு ஸ்லம்ல போயிட்டு என்ஜிஓ மாதிரி செயல்படுவாங்க. இரவு பாடசாலை வரைகிறது, இது மாதிரி பேசிக் எஜுகேஷன் சொல்லி தருவாங்க. இப்போ அவங்க கம்ப்ளீட்டா அரசியல் கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படிச்சவன் போயிட்டு நான் ஏன் தாவேக்காவை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற பதிலாக ஒய் ஐ சூஸ் டிவிகே அப்படின்னா கொஞ்சம் ஒரு சவுண்ட் இருக்கும். ஸோ அந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன். அப்பவே நீங்க சொன்னீங்க இது உண்மையானால் நான் ஏன் இயேசுவுக்கு ஐக்கியமானேன்னு, நான் ஏன் தாவேக்காவை, இது உண்மையானால் இது அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு போகணும், நடவடிக்கை எடுக்கணும் நீங்களும் சொல்லியிருந்தீங்க. இப்ப அதுக்கு ப்ரூஃபோட பல விஷயங்களை இன்னைக்கு தான் பேச வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு உதாரணம். இயேசு 2 வகையான இயேசுவாக இருக்கிறார். நான் சொல்லல, ஸ்டான் சுவாமின்னு இங்க இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாதிரியார். இப்ப அவர் உயிரோட இல்லை. சிறையில் இருக்கும்போது அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட கொடுக்காம அவர் குடிக்கிறதுக்கு அந்த ஸ்டார் கூட நாங்கள் ஏற்பாடு பண்ணி தர மாட்டோம்னு கொன்னது யாருன்னு தெரியும், பாஜக அரசாங்கம். அவர் சிறையிலேயே இறந்து போயிடுறாரு. ஜார்க்கண்ட்ல கூட அவருக்கு பாத்தீங்கன்னா அவங்க பிர்சா முண்டா அந்த வரிசையில அவருடைய பேரும் இருக்கும், தியாகிகளுடைய பட்டியலில் அவரோட பேரும் இருக்கும். அவர் தான் சொல்றாரு 2 இயேசுக்கள் இருக்காங்க. ஒரு இயேசு பணக்காரர்களுக்கான இயேசு, 2வது இயேசு ஏழைகளுக்கான இயேசு. இதுல 2வது இயேசு தான் என்னோட இயேசுன்னு அவர் சொல்றாரு. இப்ப நான் பேச போறது எல்லாமே பணக்காரர்களுக்கான இயேசு, இயேசுவை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களை பத்தி தான் பேச போறோம். அதுல முக்கியமானது ஜேபிஆர். உங்களுக்கு ஜேபிஆர்னோடனே உங்களுக்கு நிறைய தெரியும். ஏதாவது உங்களுக்கு ஜேபிஆர் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க அந்த காலத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஃபீல்ட்ல இருப்பீங்க. அப்ப நான் ஸ்கூல்ல இருந்தேன். ஜேபிஆரை பொறுத்த மட்டில் பொதுவுல அவர் ஒரு கல்வி வள்ளல், கல்வி தந்தை. அவர் இறந்த போது நிறைய பேர் இரங்கல்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அடிப்படையில எம்ஜிஆரின் நிழலில் வாழ்ந்த அவர் ஒரு தியாகி அப்படிலாம் சொல்லத்தக்க நபர்கள் அல்ல. நார்த் சென்னையில கம்யூனிஸ்டுகள் அவங்களுடைய செயல்பாடுகளை முடக்குவதற்கு எம்ஜிஆர் கட்சி தொடங்கின போது அவருக்கு ஒரு ரவுடி பட்டாளம் தேவைப்பட்டது. இங்கே
அதற்கான ஒரு முகவராகவும் செயல்பட்டார் அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கேன். தோழர்கள்ட்ட கேள்விப்பட்ட போதும் அப்படிதான். தோழர்களுக்கும் நெருக்கடியாக இருந்திருக்கிறாரு. திமுக இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருந்தது. 71 இவர் 72 கட்சி தொடங்கினதுக்கு பிறகு அவருக்கு ஒரு படைபலம் அப்படிங்கிறத கட்டி எழுப்புறதுல ஒரு முக்கியமான அதுக்கான ஒரு ஸ்கோப்பாக இருந்திருக்காரு. எம்ஜிஆரும் அவருக்கு தாராளமாக தனக்கு உதவியர்களுக்கு எம்ஜிஆர் உதவினார். கொடுத்து சிவந்த கரங்கள் இல்லை. இவருக்கு என்ன வாங்கிக்கிட்டு அவருக்கு என்ன கொடுத்தாருங்கிறது தான். எம்ஜிஆர் உங்களுக்கு தாராளமாக உதவி செய்திருக்கிறார். எம்ஜிஆர் நிழலில் வாழ்ந்த வளர்ந்த அவர் கல்வி தந்தையாக பரிணமித்தார். இப்போ எம்ஜிஆர் ஸ்கூல் கட்டினாரு, காலேஜ் கட்டினாரு, அவர் அரசாங்கத்துல அப்படி இல்லை. எம்ஜிஆர் நிழலில் வாழ்ந்தால் ஜேபிஆர் பணக்காரர் ஆனாரு அப்படிங்கிறது குறித்து யாருக்குமே ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை. அவர் கல்வி தந்தை. அவர் சர்வ் பண்ணாரு. பிரபலங்கள் வரைக்கும் எல்லா கட்சி தலைவர்களும் அவருக்கு வாழ்த்து. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு திருடராக இருந்தாலும் கொஞ்சோண்டு திருடுனா வச்சுக்கோங்களேன், கொஞ்சோண்டு திருடன் நிறைய திருடுனா கல்வி தந்தை வள்ளல் அப்படி ஆயிடுவாங்க. அந்த வரிசையில் தான் ஜேபிஆர் வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அந்த ஜேபிஆர் பற்றி தான் பேச போறோம். இப்ப அவர் உயிரோட இல்லை. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு கொடுத்த அவர் விட்டு சென்ற லெகசி உயிரோட இருக்குது. அவர் எனக்கு கொடுத்த சோர்ஸ்மே என்னன்னா, அவர் தவறுகள் செய்திருக்காருன்னா செய்திருக்கார், ஆனா அதையெல்லாம் சரி கட்டுறதுக்கு சில விஷயங்களையும் செய்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. முதல்ல அவரை பத்தி நம்ம பேசணும். அவரோட மோட்டிவ் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு பிஸ்னஸ், ஒரு கல்வி நிலையம்னு கட்டணும் தமிழ்நாட்டுக்குள்ள. அதுதான் அவருடைய மோட்டிவ். அது மட்டும் இல்லாம நிறைய பிஸ்னஸ், குறிப்பா அவர் இந்த கடலோர மாவட்டங்கள், இதை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தாவேக்காவை சேர்ந்த விஜய் கடலோர மாவட்டங்கள்ல இப்போ வரைக்கும் பிரச்சாரமே பண்ணியிருக்க மாட்டார். தமிழ்நாட்டுக்கு உள்ள மட்டும்தான் பண்ணியிருப்பார். ஏன்னா அங்க தனியா வேலைகள் எல்லாத்தையுமே கிறிஸ்டின் மிஷினரிஸ் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் ஒரு இன்ட்ரடக்ஷன். இது முழுக்க அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜேபிஆர் அந்த கடலோர மாவட்டங்கள்ல கல்யாண மண்டபம், மருத்துவமனை, கல்லூரிகள், இது எல்லாமே அவர் பயங்கரமா கட்டி வச்சிருக்காரு. நிறைய பிஸ்னஸ், சால்ட்டு, பவர் பிளான்ட், வாட்டர், மில்க்கு, சிமெண்ட், கம்ப்யூட்டர் நிறைய கட்டி அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் தனியா உருவாக்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி அன்பு சாம்ராஜ்யம் அப்படி தனி வச்சுக்கலாம்னு வைங்களேன். ஒரு எதிர்பார்ப்புலாம் கிடையாது. இதை வச்சா அரசியலுக்கு வரணுன்ற எதிர்பார்ப்புலாம் கிடையாது. ஏன் எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னா, அவங்களுடைய மகள், கடைசி மகள் மரிய சீனா 2016 சசிகலாவை சந்திச்சு எனக்கு ஒரு சோழிங்கநல்லூர்ல சீட்டு வேணும், ஜெயலலிதாட்ட போய் பேசுங்கன்னு போய் சொல்லியிருக்காங்க. யார் மரிய சீனானா, இப்ப இங்க இன்ஸ்டாலெல்லாம் பார்த்துருப்பீங்க, விஜய்க்கு ப்ரொமோட் பண்ணி விசில் அடிச்சுக்கிட்டு, பசங்களா பொண்ணுங்களை நல்லா பார்த்துக்கோங்க, பொண்ணுங்களா பசங்களை நல்லா பார்த்துக்கோங்க, 2 பேரும் சேர்ந்து அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்கல்ல, அவங்க தான் மரிய சீனா. அவங்க 2016 சசிகலாவை சந்திச்சு எனக்கு சொல்லி சீட்டு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படியே ஜேபிஆர் காதுக்கு வந்த உடனே அவர் அட்வைஸ் பண்ணிட்டாருங்க, பார் இப்ப நீ பென்ஸ் கார்ல போற, நாளைக்கு நீ அரசியலுக்கு பென்ஸ் கார்ல போனா கேட்பான், நீ இங்க இருந்துட்டு பென்ஸ் கார்ல போனா உனக்கு கேட்க மாட்டான். நீ பெரிய பில்டிங்ல வாழ்ந்துகிட்டு இருக்க, நீ அரசியலுக்கு போய் பில்டிங்ல வாழ்ந்தனா உனக்கு கேட்பான், அதனால இங்கேயே இருன்னு சொல்லி தட்டி விட்டாரு. ஜேபிஆர் 2016 இறந்துடுறாரு. 2021 இவங்க என்ன செய்யறாங்கன்னா, திரும்பவும் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திச்சு இந்த மாதிரி சீட்டுக்கு அடி போடுறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றது 2 பேர். ஒண்ணு நம்ம ஜெயக்குமார் அண்ணா, 2வது செல்லூர் ராஜ் அவர்கள். ஏன் செல்லூர் ராஜ் மதுரையில இருந்து இங்க வர்றாருன்னா, செல்லூர் ராஜ் அவருடைய பொண்ணு இங்க டாக்டரேட் பண்றாங்க சத்யபாமா யூனிவர்சிட்டியில. அதனால இவர் இங்க ரெக்கமெண்ட் பண்றாரு. ஜெயக்குமார் ஏன் வர்றாரு அப்படின்னா, தலையிடவும் அப்போ செல்லூர் ராஜுடைய மகள் அவங்க அப்பாட்ட ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க, அப்பா ஒரு சீட் வாங்கி கொடுப்பா, ஆமா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அப்ப ஜெயக்குமார் அவர் ஏன் பண்றாருன்னா, அவர் அப்பா மீன்வளத்துறை அமைச்சரா இருந்தாரு. அவங்களுக்கும் இவங்களுக்குமான நெருக்கம் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இவங்களும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி வேணாங்க தள்ளி விடுங்கன்னு விட்டுறாரு. இவகிட்ட சீட்டு வாங்குறதுக்காக 2018 இந்த காலேஜ் கொரோனா ஊரடங்குல இருக்கும்போது கான்வகேஷன் வைக்கிறாங்க. கான்வகேஷன் எப்படி நடத்துறாங்கன்னா, சிஎம் தான், அப்ப சிஎம் இவரு தானே, ஆன்லைன்ல கான்வகேஷன் சர்டிபிகேட் இவர் கொடுக்குற மாதிரியும், வீடியோ கால்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாதிரி, செக்ரட்டரியேட் வாசல் ஒரு 10 பேர் இருக்க மாதிரியும் ஒரு கான்வர்சேஷன் செட்டப் நடக்குது. எப்படியாவது ஒரு இது பண்ணலாம் அப்படின்லாம் பண்றாங்க. அப்பயும் ஆசையில மண்ணு விழுந்துருது. திமுகக்குள்ளேயும் நுழைய முடியல. கடைசியில தாவேகாவுக்குள்ள நுழையிறாங்க. ஆனா இவங்க ஒரு A1 குற்றவாளி. இவங்க குடும்பத்துல இருக்க இன்னொருத்தரும் A1 குற்றவாளி. நம்ம இதை பேசுறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தினை பத்தின 4 பேரை முதல்ல சொல்லி தெளிவா சொல்லணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பொண்ணு விஜய் ராஜேஸ்வரி, கிறிஸ்டியனு, ஆனா விஜய் ராஜேஸ்வரி. ஏன் விஜய் ராஜேஸ்வரினா, இந்த பொண்ணுக்கு பேர் வச்சவங்க பங்காளு அடிகளார் இருக்காருல்ல, நம்ம மேல்மருவத்தூர் அம்மா, அவரு
அவர் தான் பேர் வைக்கிறாரு. 2வது பொண்ணு ஷீலா. இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பாபு மனோகர். இந்த 2 நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷீலா, பாபு மனோகர். 3வது ரெஜினா மரிய வில்சன். இதுல மரிய வில்சனை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது மரிய ஜீனா ஜான்சன். இப்ப நம்ம வந்து பிளான்குள்ள வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, சில பஞ்சாயத்துலாம் நடக்குது, இதெல்லாம் பண்றாங்க. அதுல முக்கியமா சொத்தை அபகரிக்கிறதா, சொத்துக்காக கூட பிறந்தவங்க யாரா இருந்தாலும் சரி இரக்கம் இல்லாத ஒரு கூட்டமா தான் இவங்க இருக்கிறாங்க எல்லாருமே. அதுல ஒரு சிலர் நல்லவங்களாவும் இருக்கிறாங்க. அதுல நல்லவங்கன்னு பார்த்தாக்கா ஷீலான்றவங்க இப்ப உயிரோடவும் இல்லை. வரம்புக்குட்பட்டு அவங்க அகராதியில நல்லவங்கிறது வேற, அது வேற. நமக்கு பார்த்த வரைக்கும் இருக்குன்னு வைங்களேன். ஜேபிஆர் பல கோடிகளுக்கு அதிபதி. அவங்களுடைய மகள் காசு இல்லாம ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து கடைசியில இறந்தும் போறாங்கன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. அதுக்கு ரெக்கார்டும் இருக்கு, ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு. இந்த கேஸ் வந்து நம்ம சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் வந்து மரிய ஜீனா பத்தி நான் வந்து சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஜேபிஆர் வந்து உயிரோடு இருக்கும்போது அவர் என்ன செய்வாருன்னா, ரொம்ப தெளிவா எதையுமே சிங்கிள் பர்சன் கையில உயிரா கொடுத்துட்டு போக மாட்டாரு. எல்லாமே ட்ரஸ்டின்ற மாதிரி ஆக்கிடுவார். அதுவும் கிறிஸ்டின் ட்ரஸ்டி, சொந்தக்காரவங்களா இருக்க மாதிரி ஒரு பிசினஸையுமே 2 பேர் சேர்ந்து நடத்து, 3 பேர் சேர்ந்து நடத்து, அப்படி வச்சுட்டு போயிடுவாரு. சிங்கிள் பர்சன் கையில உரித்தான ஒரு விஷயம். சரிங்களா? இப்ப ஃபாதர் வந்து இறந்துடுறாரு. யாரு? ஜேபிஆர் ஃபாதர் இறந்துடுறாரு. ஜேபிஆரோட ஃபாதரா? ஜேபிஆர் ஃபாதர். அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா இல்ல, அதனால அவர் இறந்துடுறாரு. இறக்கும்போது இறந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலியில இருக்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சொத்தை எப்படி பிரிச்சுக்கலான்னு ஒரு பிளான் பண்றாங்க. ஒரு வெள்ளை பேப்பர்ல, வெத்து பேப்பர்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பனிமலர் காலேஜ் எனக்கு அப்படின்னு பொண்ணு வந்து எனக்கு இந்த குடும்ப பிரச்சனை எல்லாம் வேணாம், எனக்கு ஒரு காலேஜ்ல நல்லா வருமானம் வரும். பொண்ணு டீல்லே இல்லை. சின்னதுரையும் விஜயராஜேஸ்வரியும் போயிட்டாங்க, அவங்க இந்த சீன்லயே இல்லை. அதனால அவங்கள பத்தி இங்க பேச வேண்டாம். 2வது இருக்கிற பொண்ணு ஷீலா வந்து ஒரு சில விஷயங்களை பேசிக்கிறாங்க, ஜான்சன் பேசிக்கிறான். அப்ப 3 பேர் பிரிச்சுக்கிறாங்க. இதுல கடைசி பொண்ணு மரிய ரெஜினான்னு சொல்லியிருப்பேன். அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வில்சன்னு சொல்லியிருப்பேன். அந்த வில்சன் வந்து தனி சாப்டர். அவர் வந்து இங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஜேபிஆர் இன்ஸ்டியூட்ல இருக்காரு. அவங்க டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா பொண்ணு தானே கேட்பாங்க. இங்க கொஞ்சம் வித்தியாசமா பையன் செட்டில்மெண்ட் வாங்கிட்டு தனியா அவர் மாமனார் பேர்ல காலேஜ் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் 2010 டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, திடீர்னு ஒரு ஃபேக் பில்லை எடுத்துட்டு வந்து, எங்க அப்பா வந்து எனக்கு வந்து இந்த ஹார்பரை வந்து எனக்கு கொடுத்துட்டாரு, முட்டம்ல இருக்க கன்னியாகுமரியில இருக்க ஹார்பரை எனக்கு கொடுத்துட்டாரு, அது 10,000 ஷேரு, 5,000 ஷேர் அவங்க மனைவி பேர்ல இருந்துச்சு, 5,000 ஷேர் அவங்க அப்பா பேர்ல இருந்ததை டக்குன்னு வந்து எனக்கு அடுத்து நீயே பார்த்துக்கணும், ஒரு 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரை ரெடி பண்ணி எனக்கு கொடுத்துட்டாருன்னு ஒரு ஃபேக்கா எடுத்துட்டு வராங்க. அது எதுக்காக எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, அந்த ஹார்பர் கட்டப்பட்ட ரூலே அப்படின்னா ஒரு 30 வருஷம் அக்ரிமெண்ட் தான். 30 வருஷம் இவங்க யூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துடணும். அதுல பெருசா வருமானம் வராது. அப்ப மரீசினா என்ன பண்றாங்கன்னா, எதுக்கு சொத்தெல்லாம் கடல்ல போடணும், இதை நாம வேற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதானிட்ட அந்த ஹார்பரை ஷிஃப்ட் பண்ணி விடுறதுக்கு ஒரு பிளான் பண்றாங்க. அதானியும் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹார்பரை நேர்ல பாக்குறதுக்காக வேற ஒரு ரூட் மூலியமா தமிழ்நாட்டுக்கு வராரு. கன்னியாகுமரில அந்த டைம்ல காந்தின்னு ஒரு எம்எல்ஏ பாஜகவோட ஜெயிச்சிடுறாரு. அவருக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி இங்க வந்துட்டு அப்படியே காலைல பூமி மாதாவுக்கு நோக கூடாதுன்னு காலைல செருப்பு போடாம தெரியாது. ஆமா, அவரே தான். அப்படியே வந்துட்டு மேலோட்டமாவே இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹார்பர்லாம் பார்த்துட்டு இது 800 கோடிக்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. மரியசீனா என்ன சொல்லுதுன்னா 1200 கோடி வேணும். இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த ஹார்பர் அதானி கிட்ட போயிடுச்சுன்னா இந்த 30 வருஷம் கழிச்சு ஈஸியா எக்ஸ்டெண்ட் பண்ண வர மாட்டாரா? அப்கோர்ஸ் அவர் தான் கவர்மெண்ட், ஈஸியா எக்ஸ்டெண்ட் பண்றாரு. அப்ப அவருக்கு வந்து இதுல லாபம் தான். அப்ப ஒரு 800 கோடிங்கிறாரு, இவங்க 1200ங்கிறாங்க. இது எல்லாமே நடக்கும்போது ஷீலா 2வது பொண்ணு ஸ்மெல் பண்ணிடுறாங்க. அது எப்படி நீ ஹார்பரை வந்து கொடுப்ப, இது எல்லாருக்குமான சொத்து தானே, ஹார்பரை பத்தி அன்னைக்கு பேசவே இல்லையே அப்படின்னும் போது, இல்ல எனக்கு அப்பா வந்து 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல எனக்கு வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னதும், அந்த 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் இங்க இருக்கும், நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன். 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் ஃபேக்கு. அந்த ஸ்டாம்ப் பேப்பரை கொடுத்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி விஜயான்னு நினைக்கிறேன், அவங்க வந்து அவங்களோட லைசன்ஸை 2020 கவர்மெண்ட் கட் பண்ணிடுது. ஏன்னா அவங்க ஃபேக் ஸ்டாம்ப் பேப்பர் ரிலீஸ் பண்றாங்கன்னு கட் பண்ணிடுது. ஆனா 2022 இந்த ஸ்டாம்ப் பேப்பர் அவங்களோட சைன்ல வெளியாகுது, அதுவும் ஃபேக்கு. இன்னொன்னு, ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, சைனு சிக்னேச்சர் எல்லாம் வேணும்.
இதையெல்லாம் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஆர்ஓசி போறாங்க. ஆர்ஓசி தெரியுங்களா உங்களுக்கு? ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். அங்க போறாங்க. இந்த கம்பெனி இவங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு செக் பண்றாங்க. ரெஜிஸ்ட்ரி ஆகல. ரெஜிஸ்டர் ஆனோடனே இவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஆர்ஓசி வந்து இவங்களுக்கு கேக்குது. திரும்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபேக்கா ஒரு டாக்குமெண்ட்டை அவசரமா அப்லோட் பண்றாங்க ஆர்ஓசியில. அந்த அப்லோட் பண்ற டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்னா, லெட்டர் பேடு மேல வந்து ஜேபிஆர் மில்க் பேர்ல இருக்கு. ஆனா ஆர்பர் வந்து அப்பா எனக்கு கொடுத்துட்டாருன்னு மேட்ரு. இப்படி கொடுத்த உடனே இதுவும் ஃபேக் ஆயிருது. இவங்க ஏதோ ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி ஆர்ஓசி வந்து இவங்க உங்களுக்கு ஆர்பர் லைசன்ஸே இல்லைன்னு கட் பண்றாங்க. இப்ப மறுபடியும் இவங்க வேற ஒரு கோர்ட்டுக்கு போறாங்க. அங்கேயும் இவங்க ஷீலா ஜெயிச்சிடுறாங்க. மறுபடியும் இவங்க ஏமாற்றப்படுறாங்க. ஃபேக் டாக்குமெண்ட்டுக்கு பிறகு அந்த லெட்டர் பேட்ல மாறுது. ஆமா, பில்லு அது ஃபேக்னு சொல்லி ஆர்ஓசியும் சொல்லிருச்சு. அடுத்ததா அவங்க மேல்முறையீடுலாம் போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க இந்த ஷீலான்றவங்க புத்திசாதி இல்லாதவங்க, இவங்க வந்து மென்டலா இவங்க வந்து சரியில்லை, இவங்க கஞ்சா அடிப்பாங்கன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்றாங்க. கேஸ் ஆக்சுவலா ஆர்பர் இவங்க கைக்கு வந்துருச்சு. யாருக்குமே இப்போ சொத்து இல்லை, எல்லாரும் பங்குன்ற வந்துருச்சு. ஆனா இவங்க இப்படி ஒரு கேஸ் போட்டதுமே லோக்கல் போலீஸ் எல்லாம் விலைக்கு வாங்கிக்கிட்டு அந்த டைம்ல இவங்க ஹார்பருக்குள்ள போனாங்கன்னா கோர்ட்டு கேஸ்ல இருக்கு, வெளியில போங்கன்னு போலீஸ் அனுப்பிச்சு விட்டுருச்சு. ஆனா தீர்ப்பு என்னன்னா ஹார்பர் பொதுவானதுன்னு வந்துருச்சு. இப்ப மறுபடியும் இவங்க இந்த கேஸ் போட்டோன்னே இவங்க இதுல வெக்ஸ் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டலா போய் காசு இல்லாம இவங்க குடும்பத்தை விட்டு அனுப்பி விட்டுறாங்க. காசு இல்லாம 3 பொண்ணுல 2வது பொண்ணு வந்து ஜிஹெச்ல அட்மிட் ஆகி சுகர்ல காலெல்லாம் கட் பண்ணி மொழியாம இறந்தும் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஆமா, இதுக்கப்புறம் இவங்க பையன் அந்த கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காரு இந்த கேஸ் எல்லாத்தையுமே. இதெல்லாம் தாண்டி மரியசீனா இப்ப தாவேகாவுல பேசுறாங்கல்ல, தூய சக்தியா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்க என்ன ஸ்கேம் பண்றாங்கன்னு சொல்றேன். 2017 ஒரு எஃப்ஐஆர் இவங்க மேல பதிவு செய்யப்படுது. எஃப்ஐஆர் நம்பர் 290/2017. 150 கோடி ரூபாய்க்கு ஃபேக் டாக்குமெண்ட் வச்சு லோன் எடுக்கிறாங்க. அந்த லோன் எப்படி ஃபேக் ஆகுது அப்படின்னா, ஜேபிஆர் எஜுகேஷன் ட்ரஸ்ட்ல முழுக்க கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்கிறாங்க. ஏன் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா, முழுக்க ஒரே கிறிஸ்டியன்ஸா இருந்தா இது மைனாரிட்டிக்குள்ள வந்துடும். மைனாரிட்டிக்குள்ள வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு அட்மிஷன்ல உங்களுக்கு 15% லாபம் வரும். அப்ப இந்த 15% லாபத்துக்காக இவங்க ஃபுல்லா கிறிஸ்டியன்ஸா வச்சுக்கிறாங்க. ஆனா நடுவுல முரளி சுப்பிரமணியன்ற ஒரு ஹிந்து ஆட் பண்றாங்க. முரளி சுப்பிரமணியன்ற இந்துவை ஆட் பண்றதுனால இது இந்த ட்ரஸ்ட்டுக்கான நாம்ஸ் எல்லாத்தையுமே உடைக்குது. அப்படின்னா இதை நீங்க மறுபடியும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மறுபடியும் இதை மாத்தி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த 15% லாபம் எல்லாம் உடஞ்சிரும். ஆனா அதில் அப்படி மாத்தாம அப்படியே லோன் அப்ளை பண்ணி எடுத்துடுறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதும் ஷீலா தான். அவங்க போட்டுறாங்க. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இது பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருது. 8 வாரத்துக்குள்ள தீர்ப்பு கொடுத்துருணும்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரும் போடுறாங்க. எஃப்ஐஆர்ல 420, 468, 417, 120B, 506 போட்டு A1 குற்றவாளி மரியசீனா, A2 ஜான்சன், A3 முரளி, A4 ஜெசிப்ரியா, A5 பாலமனோகர்னு போட்டு கேஸும் ஃபைல் பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாருமே ஜேபிஆரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். இது ஒரு கிரைம்குள்ள வருது. அடுத்ததா இன்கம் டாக்ஸுக்கு இந்த விவரங்கள்லாம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதெல்லாம் தெரிஞ்சாலும் கண்டுக்க மாட்டார், தெரியாத மாதிரி நடிப்பார். திமுக சதின்னு சம்பந்தம் இல்லாம வந்து இல்ல இந்த மொத்த ஃபேமிலியில இப்போ நீங்க சொன்ன இத்தினோண்டு விவரத்துல கூட இவ்வளவு பெரிய மோசடி, நீங்க வந்து நிலம், போலி டாக்குமெண்ட், சொந்த சகோதரிக்கு சொத்து கொடுக்க கூடாது அல்லது அவங்க கிட்ட இந்த மாதிரி பங்கு போகிறது இப்படிங்கிறது குறித்த காழ்ப்போ ஜலசோ இருந்த ஒரு நபர். அவங்கள வந்து இவர் நெருக்கமா 100% தெரியும். விஜய் அடிக்கடி அந்த காலேஜ்குள்ள போயிட்டு வருவார். அடிக்கடி காலேஜ் போயிட்டு வருவார். 2வது லாரன்ஸ் ராஜ்னு ஒரு ஃபாதர். அந்த ஒரு ஃபாதர் தான் விஜய்க்கு அட்வைசர். நாம எல்லாரும் சொல்றோம்ல, நேற்று ஏதோ ஒரு ஜோசியக்கார் தான் இவருக்கு வந்து பெரிய வழிகாட்டிலாம் சொல்றோம்ல, அப்படிலாம் கிடையாது. லாரன்ஸ் ராஜ் தான் விஜய்க்கு போதகர். அப்பப்ப பாவ மன்னிப்பு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே அவர் தான். அவருக்கு கீழே வந்து சூசைராஜ், டங்ஸ்டன் 2 பேர் வராங்க. இந்த 2 பேர் தான் பெரிய, நான் முன்னாடி சொன்ன பணக்கார இயேசு வச்சு லாபம் சம்பாதிக்கிற நபர்கள். விஜய்க்கு எல்லாமே தெரியும். இந்த காலேஜுக்கு அடிக்கடி போயிட்டு வரும். ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸான நபர் தான். எல்லாமே தெரியும். அந்த ஃபேமிலி இது மட்டும் பண்ணல, மரியசீனா 30 கோடி ரூபா கிட்ட இன்கம் டாக்ஸ் ஐடி ஃபைல் பண்ணாமலே ஏமாத்தும் செஞ்சிருக்காங்க. ஐடி ஃபைல் பண்ணாம. அப்ப கொள்கை ஒத்து போகுது இல்ல, கிட்டத்தட்ட அவரு வந்து 1.5 கோடி ரூபா கொடுக்கல. ஆமா, இவங்க 30 கோடி ரூபா கொடுக்கல. ஆமா, இன்னும் சொல்ல போனா இவங்க வந்து அவருக்கு சீனியர். ஆமா, இந்த குறிப்பிட்ட வரி ஏய்ப்பு அல்லது வரி வருமானத்துக்கு ஒழுங்கு கணக்கு இன்கம் டாக்ஸ் பிரஸ் ரிலீஸே வெளியிட்டு இருக்கு. இந்த குடும்பம் இவங்க வந்து ஒட்டுமொத்த சத்யபாமா நெட்வொர்க்ல எல்லாத்துலயும் ஐடி ரைடு பண்றாங்க.
அதுல ஃபிஷிங் ஹார்பருடைய அக்கௌண்ட்டுக்கு மட்டும் ஒரு 31 கோடி கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இப்ப நம்ம ஒரு அக்கௌண்ட்ல பணம் போடுறோம், 2 லட்சம் போடுறோம்னா பேங்க்காரன் எப்படி அதை எடுத்துப்பான்? கணக்கு இல்லாம எப்படி எடுத்துப்பான்? பேன் கார்டு கேட்பான், எப்படி இதெல்லாம் கேட்பான்ல. 29 கோடி கிட்ட, கிட்டத்தட்ட 29 கோடி கிட்ட. அது வந்து இதுல வரும்போது 31 கணக்குல சொல்றாங்க, இந்த டாக்ஸ் எல்லாம் சேர்த்து. எந்த ஒரு ப்ரூஃபும் கேட்காம டக்குன்னு அதை டிரான்ஸ்ஃபரும் பண்ணிடுது இந்தியன் பேங்க். இந்த இந்தியன் பேங்க் சத்யபாமாக்குள்ள இருக்கு. அந்த இந்தியன் பேங்க் ஏன் அங்க உள்ள இருக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீஸ் வாங்குறதுக்கு, ஸ்டாஃபோட சம்பளம் போடுறதுக்கான அக்கௌண்ட் அந்த பேங்க். டக்குன்னு போடுறாங்க. இது ஐடி கண்டுபிடிச்சு ப்ரெஸ் ரிலீஸும் வெளியிட்டுறாங்க. ப்ரெஸ் ரிலீஸும் பண்ணி இந்த மாதிரி போட்டு விட்டுறாங்க. ஸோ இது இவங்க பண்ற லாபி. இப்ப இவங்களுக்கு பொது வெளியில ஒரு வரி ஏய்ப்பு தொடர்பா வெளியில இவங்க ரைடு, அதுக்கப்புறம் அந்த பல்கலைக்கழகத்துல இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் சேர்ந்து ஒருத்தங்க ரைடுக்கு ஆளான நபர் அப்படிங்கிறது வந்து ஆதவர்ஜினா உள்ளிட்டவர்களுக்கு இவன் கட்சியில சேர்க்கும் போது நாங்க ஏனதானு சேர்க்க மாட்டோம், நாங்க ஸ்கிரீன் பண்ணுவோம், ஹிஸ்டரி எடுப்போம்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் இந்த ஹிஸ்டரி அவங்களும் தெரிஞ்சிருக்கும்ல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது எதுவுமே கிடையாது. இவங்க வந்து இந்த வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்க. இதுக்கான ப்ரெஸ் ரிலீஸுமே நான் உங்களுக்கு வந்து வச்சிருக்கேன். ஸோ இவங்க வந்து இப்போ இவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, அந்த ஹார்பரை கைப்பற்றணும், கைப்பற்றி அதானிக்கு தாரவாத்து கொடுக்கணும், ஒரு பெரிய அமௌண்ட் எடுக்கணும். அதுக்கு தடையா இருக்கிறது அரசியல் கட்சிகள், 2வது குடும்பம். ஸோ இதை வந்து பண்ணணும். அதுக்கு நமக்கும் ஒரு அரசியல் ஃபேம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா வந்து குளச்சல் தொகுதியில கல்யாண மண்டபம், மருத்துவமனை, காலேஜ் சீட், ஃபீஸ் இதெல்லாம் கொடுத்தாருல, அப்பாவோட போட்டோ வச்சு குளச்சல் தொகுதியை தாவியை காட்ட டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு வேணும் வேணும்னு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், ஆஹா இவங்க இவ்வளவு செஞ்சிருக்காங்களா அப்படின்னு ஒருத்தன் வீடியோ போடுறான், யார் மரீசினா வச்சுக்கிட்டு. காலேஜுக்குள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள அரசியல் பேசுறது, ரொம்ப அரசியல் கேம்பெயின் பண்றது தப்பு. அதுவும் காலேஜோட ஹெட்ல இருக்கவங்க பண்றது தப்பு. அது இவங்க அஃபிஷியலாவே பண்ணி அதை ப்ரொமோஷனா இன்ஸ்டாகிராம்ல வேற போடுறாங்க. இது ஒண்ணு பாக்குறோம் நம்ம. ஸோ இவங்க இதை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிற காரணம் ஒரு ஃபேம் வேணும். ஆனா இவங்க ஒரு பெரிய குற்றவாளி. இப்ப நான் சொன்ன இந்த வழக்குகள் பின்னாடி இவங்க கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 25-30 வருஷம் வரைக்கும் இவங்க சிறையில் இருக்க வேண்டியவங்க. இவங்க குளச்சல்ல போட்டிடுறாங்க. இவங்களுடைய கூட பிறந்த ட்வின்ஸு, தங்கச்சி ஒன்னா தங்கச்சி அக்கான்னு நினைக்கிறேன், ட்வின்ஸு. அவங்களோட ஹஸ்பண்ட் 2010 டிவோர்ஸ் ஆயிடுறாரு. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஜேபிஆர் காலில் கீழே விழுந்து ஒரு செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு இங்க அதே ஜேபிஆர் பேர்ல ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு காலேஜை கட்டுறாரு. அவர் ஒரு நியூஸ் பேப்பரை பாக்குறாரு, சீனாவில் 20 நாளில் கட்டிய பில்டிங் அப்படின்னு பாத்துறாரு. ஏன் நம்மளும் கட்டி ஜேபிஆரோட மனசுல இடம் பிடிக்கூடாதுன்னு ஒரு ஆர்ச்சை கட்டுறாங்க வேக வேகமா. அது இப்படியே எழும்பிக்கிட்டே வருது. நீங்க தூண் இல்லாம ஒரு ஆர்ச்சி விழுதும் 10 அடிக்கு எழுப்பலாம், 12 அடிக்கு எழுப்பலாம், 15 அடிக்கு எழுப்புறாங்க. அது ஈரமாவே இருக்கு, காயவே இல்லை. அப்படியே மொத்தமா இடிஞ்சு விழுந்து 10 பேர் ஸ்பாட் டெத்து. அவர் இப்ப தாவேகாவோட மாநில நிர்வாகியா இருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த 10 பேருக்கு நஷ்ட ஈடோ நீதியோ எதுவுமே கிடைக்கல. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கினுடைய A1 குற்றவாளி இவர் தான். கரூர் பிரச்சனைக்கு அதுல வந்து விஜய் பார்க்கல அல்லது ஓடிப்பிட்டார். நீங்க சொல்ல சம்பவம் சிமிலர் தான். அப்ப எங்க அதுல முரண்பாடு வருது? என்ன மாதிரி தாண்டே நீ நடந்திருக்கேன், இதுல இன்னொரு ட்விஸ்ட், ஒன்ன மாதிரி தான் நான் நடந்திருக்கேன். இன்னொரு ட்விஸ்ட் சொல்லவா? இந்த மரிய வில்சன் தான் கரூர்ல உயிரிழந்த குடும்பத்துக்கு மாதம் 5000 தரேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் தரேன், கல்வி உதவி தரேன் அப்படின்னு விஜய்க்கு முன்னாடியே அறிவிப்பு வெளியிட்டவர் இவர் தான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல, இன்னும் கைக்கு போய் சேரல, இன்னும் போயிடல. விஜயே இன்னும் அடிப்பட்டவங்களுக்கு காசு 2 லட்சம் கொடுக்கல, அது வேற. அப்புறம் பெரிய அளவுல காசு கொடுத்துருக்காங்க. அது 20 லட்சம் செத்தவங்களுக்கு மட்டும், உயிர் போனவங்களுக்கு மட்டும். அடிப்பட்டா 2 லட்சம்னாருல, அது இப்போ வரைக்கும் போய் சேரல. இவன் அறிவிச்ச அந்த விளம்பரமும் போய் சேரல. ஆனா விஜயோட ஆதவர்ஜினாவோட புசியோட இவரை நெருக்கமா எல்லா போட்டோலையும் பார்க்கலாம் இந்த மாநில நிர்வாகியை. இவர் பண்ண ஸ்கேமு தலையை சுத்தும் நமக்கு. அப்படி ஒரு மோசமான ஆள் இவர். அவர் என்ன பண்றாருன்னா, காலேஜுக்கு தேவையான இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த மிஷின்ஸு, பேப்பர் கப்பு செய்யறது, பிளேட்டு செய்யறது, பிரிண்டரு, அது இது நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்கன்னா, உள்ள வேலை செய்யற ஸ்டாஃபோட சிபில் ஸ்கோரை வச்சு வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த மிஷின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அடுத்த 1 மாசத்துல வித்துடுறாரு காலேஜுக்குள்ள. இப்ப காலேஜுக்கு லோன் கொடுத்துருப்பான்ல, இவர் லோன் வாங்கியிருக்க அந்த பேங்க் மேனேஜர் வந்து பார்ப்பான்ல, வந்து மிஷின்ஸ் எல்லாம் பாக்குறான், மிஷின்ஸை காணோம். எங்க மிஷின்ஸை காணோம் அப்படின்னு உடனே இவன் வந்து என்ன பண்ணிடுறான், இது லோன் அப்ளை பண்ண மேனேஜருக்கு சஸ்பெண்ட், வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. போய் ஃபைல் பண்ணிடுறாரு, மிஷினே காணோம், ஏமாத்தி லோன் வாங்கிட்டாங்கன்னு. இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, இவர் யார் பேர்ல எல்லாம் லோன் வச்சு வாங்கினாரோ அவங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிறாரு. ஒரு 29 பேர் எம்ப்ளாயிஸோட இவர் வந்து லோன் வாங்குறாரு. யாரு? விஜய் கட்சியில இருக்க மாநில நிர்வாகி. அவங்க எல்லாரும் நடுத்தருல நின்று போராடுற, நடத்துறா வேணும்னு அசால்ட்டா விட்டாரு.
அதுல 2 பேர் தான் இருக்காங்க. இது ஆக்சுவலி விஜய் பாணி தானே? விஜய் பாணி தான். நீங்க விஜய் இந்த பாணியை கடைபிடிச்சாரா? நான் இவங்க தான் சீனியர். ஆமா, அப்போ விஜய் பாணி தான் கடைபிடிக்கிறாங்க. ஆமா. ஒரு குற்றம் நடந்துருச்சு, அதை கேட்கணும் நியாயமா. சரி, ஒருடைய நண்பராகவே இருந்தாலும் விஜய் கிட்ட அதை கேட்கணும், ஏன்பா அப்படி பண்ணீங்க, ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்கணும். அதுக்கு மாறா இவங்க எல்லாருமே ஒரே ஸ்டைல்ல இப்போ அண்ணன் வழியில் அப்படிங்கிற மாதிரி இது வந்து இருக்குது. ஆமா. 2வது, இப்ப இந்த மரி வில்சன் இதெல்லாம் பண்றாரு இல்லையா, இன்னொரு லோனை வாங்குறாரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பேர்ல. அங்க ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இயங்குது, அது இந்தியன் பேங்க்ல ஒரு லோனை வாங்குறாரு. அந்த லோனை கட்டாதனால அந்த காலேஜ்ல படிக்கிற கேர்ள்ஸ் வந்து அந்த ஹாஸ்டல்ல இருக்காங்க. திடீர்னு வந்து அந்த கேர்ள்ஸ் எல்லாரையும் வெளியில அனுப்பி அந்த பேங்க் வந்து சீல் வைக்குது, பொண்ணுங்கள்லாம் நடுத்தர நிக்குதுங்க. இதை பண்ணது மரிய வில்சன் தான். அதே மாதிரி அந்த காலேஜுக்குள்ள கேண்டீனுக்கு வெண்டாஸ் வருவாங்கல்ல, கேண்டீனுக்கு எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது ஒரு வாட்டி ஒரு வெண்டார்ட்ட இருந்து வாங்குறது, 1 கோடி வரைக்கும் வாங்கினதுக்கு அப்புறம் தர முடியாதுன்னு போன்னு கழட்டி விட்டுறது. இது ஒரு கேஸ், ஒரு வெண்டார் போட்டு கேஸ் வச்சிருக்காரு. இவர் மேல எவ்வளவு எஃப்ஐஆர் இருக்கோ அவ்வளவு இருக்கு. இவர் டாக்ஸும் கட்டல, இவர் மேலேயும் டாக்ஸ் கட்டாது தனி எஃப்ஐஆர் இருக்கு இன்கம் டாக்ஸ்ல. இப்படி இவர் மேல ஏகப்பட்ட எஃப்ஐஆர், இவர் மேல ஏகப்பட்ட எஃப்ஐஆர். இவங்க தான், இவரும் குளச்சலுக்கு அடி போடுறாரு, இவங்களும் குளச்சலுக்கு அடி போடுறாங்க. இப்ப கட்சி என்ன சொல்லுதுன்னா, நீ வட சென்னைக்கு போ, வட சென்னையில கிறிஸ்டின்ஸ் அதிகமா இருக்க 2 இடம் வந்து இருக்கு, அங்க போய் நீ வந்து குறி வை. ராயபுரத்துக்கு வேணா நீ போய் குறி வை, அங்க போனா உனக்கு மீனவர்கள் ஓட்டு வந்துடும், நீ அங்க வேணா போய் பாரு அப்படின்னு வில்சனை வந்து கன்வின்ஸ் பண்ணுது தாவேக்கா. இந்த அக்கா வந்து உங்க அப்பா பேரை சொல்லி நீ முட்டம்ல வந்து நில்லு, குளச்சல்ல வந்து நில்லு அப்படின்னு அக்கா வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. 2 பேரும் லாபிஸ் பண்றாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் வேலை பார்க்கறது யாரு அப்படின்னா, சூசை டங்ஸ்டன் 2 ஃபாதர். யார் ஃபாதர்னா? சர்ச்ல வேலை செய்யற பிரீஸ்ட். ஓகே, அவங்க இயேசு தானே வணங்கணும், இயேசு வணங்கணும், பைபிளுடைய போதனைகளை சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இவங்க எல்லாம் வந்து ஜேபிஆர் காலத்து பிரீஸ்ட். ஜேபிஆர் வந்து உயிரோடு இருக்கும்போது மீனவர்கள் கம்யூனிட்டியை சார்ந்தவங்களுக்கு ஒரு 30 பேருக்கு மாசம் மாசம் சீட்டு கொடுப்பாரு. அப்ப அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாரு. காலேஜ் எக்ஸ்டெண்ட் ஆக ஒரு வருஷத்துக்கு 750 சீட் வந்து ஃப்ரீயா கொடுப்பாரு. எங்க ராயபுரத்துல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் மாணவர்களுக்கு ஃப்ரீ சீட்ஸ்ன்னு கொடுத்துருவாரு. மீனவ மாணவர்களுக்கு. ஓகேங்களா, 750 சீட் வந்து மரிய வில்சன் வந்து இந்த சீட்டு அவர் வந்து இந்த விஜய் இந்த பஞ்சாயத்துலாம் முடிஞ்சது, கரூர் பிரச்சனை முடிஞ்சதுக்கு பிறகு 5 லட்சம் அவங்கள படிக்க வைக்கிறோம், கடைசி வரைக்கும் படிக்க வைப்போம் அப்படின்னு சொன்ன நபர் ஏற்கனவே ஃப்ரீ சீட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கீம், கிறிஸ்தவ மத சிறுபான்மையினர் அவங்களுடைய நலன்களுக்காக இருந்த சீட்டு, அதை வந்து இவங்க கொடுக்க தயாரா இல்லை. ஆமா, இவரு நிறுத்திட்டாங்க. வில்சன் ஒரு கட்டணம் நிறுத்திட்டாரு, ஜேபிஆர் மாறிக்கு அப்புறம் நிறுத்திடுறாரு. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க விஜய் கிறிஸ்தவர்களுக்காக ஒதுக்கி வச்சிருந்த சீட்டு இப்போ ஜோசப் விஜய்ங்கிற காரணத்தினால என் மீது தாக்கம் நிகழ்த்தப்பட்டது. ஆமா, நாங்க வந்து மதசார்பற்ற சமூக நீதி அப்படிதானே கோட்பாடு. ஆமா ஆமா, நாங்க வந்து மதம் பார்க்க மாட்டோம், சாதி பார்க்க மாட்டோம், சாதியெல்லாம் தூக்கி தூரப்போடு இப்படிலாம் சொன்ன இந்த விஜய் தமிழ்நாட்டுக்குள்ள கிறிஸ்தவ மத சிறுபான்மையினுடைய கிடைத்த அந்த கல்வி வாய்ப்பு அதை தட்டி பறித்த ஒரு டீம். ஆமா, அவனுடைய கல்வி வாய்ப்பை பறிக்கிற வேலையை செஞ்சு அவன் சங்கிதான் இல்லையா? ஆமா. அப்படி இருக்க இந்த வில்சன் மாதிரியான ஆளை இவர் எப்படி சேர்க்கிறாரு? என்ன லைனாவும் சேர்த்துக்கோங்க, சீனாவும் நிறுத்துறாங்க 2017க்கு அப்புறமா ஃப்ரீ சீட் கம்ப்ளீட்டா கட்டு. இது ரைட்டு. ஆனா என்ன காரணத்துக்காக இப்ப வந்து ஓசியில கொடுக்க முடியாது, அவங்க கட் பண்ணிட்டாங்க. விஜய் எதன் பொருட்டு இவர்களை அட்மிட் பண்றாரு பார்ட்டிக்குள்ள? அவங்ககிட்ட பணம் இருக்குல்ல, அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அல்லது வேற ஏதாவது லாபி, கிறிஸ்டியன் லாபி. அந்த கிறிஸ்டியன் லாபி இப்ப என்னன்னா, மறுபடியும் இந்த சீட் எல்லாம் கடைசி 2 வருஷமா வில்சன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாரு. கிறிஸ்டியன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஃப்ரீ சீட்ஸ் கொடு, 50 சீட்டு கொடு, 300 சீட்டு கொடுன்னு சீட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாரு. என்னடா இது இப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி சீட்டு கொடுத்தவங்களுக்கும் இப்ப சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொருத்தர் வீடியா போய் இந்த சூசைராஜும் டங்ஸ்டனும் போய் அணுகுறாங்க. இவங்களுக்கு தான் நாங்க சீட்டு கொடுத்தோம்ல, இந்த தடவை நாங்க சொல்றது கேளுங்க, இந்த தடவை இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அணுகுறாங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு தோன்றதை சொல்றேன். இது இப்படி கம்பேர் பண்ணல. இப்போ வந்து யாராவது ஒருத்தன் கையேந்தி நிற்கிறாங்க, ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து கல்விக்காக பிச்சை கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த பொருளை சொல்றேன். இப்போ யாராவது ஒருத்தன் கையேந்தி நிற்கிறாங்கன்னா, இது திருவோட திருடிட்டு போற மாதிரி தானே இருக்குது. ஆமா, நீங்க அந்த மக்கள்கிட்ட கல்வியை கொடுத்து திரும்ப எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்றது வந்து, நாங்கள் ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு கேட்கறத நம்ம வந்து ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி கை நீட்டி உறுதிமொழி எடுத்தார் விஜய். ஆமா, இப்போ நீங்க சொல்ற இந்த ஆஸ்பெக்ட் வந்து
ஜேபிஆர் கொடுத்த காசு, அதாவது ஜேபிஆர் அந்த ஃபீஸை எக்ஸாம் பண்றாரு இல்லையா, ஆமா, அந்த காசு அடிப்படையில உனக்கு ஏற்கனவே காசு டெபாசிட் பண்ணியாச்சு, உனக்கு காசு செலவு பண்ணி படிக்க வச்சாச்சு. இப்ப எனக்கு நன்றி கடனா எனக்கு ஏதாவது செய். ஒரு 4 வருஷம் ஃபீஸ் இது நான் கட்டியிருக்கேன், அல்லது 2 வருஷம் ஃபீஸ் நான் கட்டியிருக்கேன், காசு கொடுத்துட்டேன் ஓட்டுக்கு, நீ எனக்கு காசுக்கு எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு தானே ஆகுது. ஓட்டுக்கு காசு விஜய் கொடுத்தாரா, விஜய் கட்சிக்காரங்க கொடுத்தாங்க, ஆனா இப்போ அந்த கணக்குல தானே வருது, கொடுத்த காசுக்கு நீ ஓட்டு போடுங்கிறது. ஓட்டு போடு அந்த காசு தான் அந்த கணக்குல தான் வருது. இப்போ அவங்க எல்லாரும் தனியா போய் இது பண்றாங்க. இவங்க வந்து கோஸ்டல் ஏரியா, நான் முன்னாடியே சொன்னேன் ஏன் விஜய் கோஸ்டல் ஏரியால பிரச்சாரம் பண்ணேன்னா இங்கதான் உங்களுக்கு அவரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா இந்த சீட்ஸ் எல்லாம் போயிருக்கு. அப்படின்னா ராயபுரத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை ஆயிரம் சீட்ஸ் வந்து போயிருக்கும்னு நம்ம கணக்கு வைக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு. இப்ப ஜேபிஆருக்கு கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. முதல் சீட்டையும் கடைசி சீட்டையும் போய் வேளாங்கண்ணி சர்ச்சில் போய் காணிக்கையா கொடுப்பாரு. இது எல்லாத்தையுமே நிறுத்திட்டு திரும்ப இவனுங்க அரசியல் ஆதாயத்துக்காக தேடுறாங்க. இதுக்கு பின்னாடி இன்னொன்னு இருக்கு. கிட்டத்தட்ட ஜேபிஆர் உயிரோடு இருக்கும்போது ஒரு 92 ஏக்கர் 2000 கோடி மதிப்புள்ள செம்மஞ்சேரியில ஒரு நிலத்தை அபகரிச்சு வச்சிருந்தாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த 2016ல திமுகவை சேர்ந்த தாமு அன்பரசனும் SR ராஜாவும் சட்டமன்றத்துல கேள்வியா எழுப்புறாங்க. இந்த மாதிரி 92 ஏக்கர் செம்மஞ்சேரியில ஆக்கிரமிப்பு நிலம் இருக்கே, இது எப்போ மீட்பீங்க அப்படின்னு கேட்கும் போது அப்ப இருந்த அமைச்சர் RB உதயகுமார் சட்டமன்றத்துல என்ன சொல்றாருன்னா, சர்வே எடுத்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அதையெல்லாம் அவங்க வந்து கைப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதிமுகவில் எப்படியாவது சேரணும், அந்த நிலத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் மரியசீனா அவ்வளோ துடிச்சாங்க, எப்படியாவது சேர்ந்துடணும்னு. போய் எடப்பாடி பழனிசாமியை கொரோனா காலத்துல கான்வெகேஷன் கூப்பிடுறது, அப்புறம் வந்து சீட்டு 2021 போய் சீட்டு கேட்கறது, எல்லாமே ஃபிளாப் ஆகுது. இப்ப மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மரியாதை நிமித்தமா வாழ்த்து சொல்றதுக்காக மரியசீனா டீம் வந்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேர்ல சந்திக்க வராங்க. சந்திக்க வந்துட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, இவரு யாரோ சொல்லியிருக்கலாம், தாமு அன்பரசன் இது மாதிரி நம்ம அங்க நிலம் இருக்கு, அரசாங்கத்தோட நிலம், அது வந்து இவங்க ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். சும்மா இருந்த சங்கம் ஊதிக்கு எடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அரசாங்கம் வந்து இதை பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு கூட அதை மீட்டு இருந்திருக்கலாம். ஆனா இவங்க முதலாம் வந்து வாழ்த்து சொல்றன்ற பேர்ல மூஞ்ச காமிச்சதுனால டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகியிருக்கலாம். அப்படி ஆனதுனால என்ன ஆயிருக்குன்னா, திமுக அரசாங்கம் முத ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசாங்க நிலத்தை, அதுவும் பெரிய நிலத்தை மீட்குது அப்படின்னா அது இந்த நிலத்தை தான். இந்த நிலத்தை தான் மா சுப்பிரமணியன் அவர் போய் நேரில் போய் ஆய்வு பண்ணி அந்த நியூஸ் பிட்டு வந்திருக்கும். 2000 கோடி மதிப்புள்ள நிலத்தை மீட்டுறாங்க. இப்ப இந்த நிலத்துக்கு ஒரு சூப்பர் ட்விஸ்டும் இருக்கு. கவர்மெண்ட் வந்து ஸ்டேடியம் கட்டுறதுக்காக லேண்டு பாக்குது. திருப்போரூர்லயும் செம்மஞ்சேரியிலையும் பாக்குது. இதே லேண்ட்ல தான் மீட்கப்பட்ட இதே லேண்ட்ல தான் எங்க வைக்கலான்னு சொல்லி பிளானு. அப்படி பார்க்கும்போது திருப்போரூர்லயும் பாக்குறாங்க, இங்க செம்மஞ்சேரியில டெபுட்டி சிஎம் போய் பாக்குறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, பார்த்துட்டு எனக்கு என்னமோ இங்கதான் ஸ்டேடியம் வந்தா சரியா இருக்கும்ட்டு கல்லி நப்பாட்டிட்டு பூஜையும் போட்டு வந்துடுறாங்க. இப்ப அங்க ஸ்டேடியம் வரப்போகுது, நிலத்தையும் விட்டாங்க. அதாவது அரசாங்க நிலத்தை அபகரிச்சவர்கள். இது எந்த வருஷம் நடந்துச்சு? உதயநிதி சார் கல்லு நட்டது முந்தா நேத்து முந்தானேத்து நட்டுருக்காங்க. ஸ்டேடியம் இப்ப கட்டுறதுக்கான பணிகள் எல்லாமே தொடங்கிருச்சு. ஆட்சிக்கு வந்து லேண்ட புடிச்சது 2021ல, கவர்மெண்டோட லேண்ட மறுபடியும் மீட்டது 2021ல. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில அது கண்டுக்கல. இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன்னா ஸ்டேடியம் கட்டணும்ன்ற பிளான் இப்பதானே. சோ கரெக்டா அந்த கவர்மெண்ட் இவ்வளவு பெரிய லேண்ட் இருக்கு, இங்க கட்டலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க சொல்ற அக்யூசேஷன் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப வந்து அந்த அம்மா டிஎம்கே அந்த சைடு வாசல் பூட்டப்பட்டது, ஆமா, உங்களை வந்து கூட்டணிக்குள்ள சேர்க்கல இப்படிங்கிற சூழல்ல விஜய் கட்சியில இந்த ட்ராக் ரெக்கார்டு இருக்கிறவங்க சேர்றாரு. வரி ஏய்ப்பு செய்யறாங்க, காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வரி ஏய்ப்பு செய்கிற ஒரு நபர்கள் இப்ப வந்து இந்த நிலத்தை மீட்டு கொடுக்க சொல்லியோ அல்லது நிலத்தின் பொருட்டோ போய் பார்த்தாங்களா? யார சிஎம் பார்த்தாங்க? என்ன நோக்கம் இருந்திருக்கும்? லேண்டை திருப்பி கொடுங்க அப்படின்னு. இப்ப இந்த பக்கம் நடக்கலைங்கிற போது கோபத்தில் அல்லது ஆட்சியில ஒருவேளை நம்ம ஜெயிச்சு வந்து நிலத்தை நம்ம எடுத்துடலாம். விஜய் ஆதரவுக்கு வந்து 96 ஏக்கர் நிலம், சீட்ல அந்த சீட்டின் வழியாக படித்த ஃப்ரீ சீட் அவங்க அப்பாவுடைய கனவு. அவங்க அப்பா மேல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விமர்சனங்கள் இருக்குது என்றாலும் கூட ஒரு 700 சொச்சம் குழந்தைங்க ஃப்ரீயா படிக்க வச்சிருக்காரு. அந்த குட்வில்ல கூட எடுத்துக்க தயாரா இல்லை. அவங்களுக்கு அது 700 சீட்டும் காசு. இப்ப கல்வி காசாயிடுச்சு, காசாக்கி அதை வந்து காசு பார்க்குறாங்க, ஊழல் அப்படின்லாம் சொன்ன விஜய் இதற்கு நியாயமா இப்ப ஜீனா உள்ளிட்டவர்களை, ஜீனா அப்புறம் இன்னொருத்தர் யாரு வில்சன், இவங்களை ஒருத்தர் கேள்வியே கேட்கக்கூடாது. அவருக்கு தார்மீக இந்த விஜய்க்கு
இவங்களுக்கு பத்தி கேள்வி கேட்கிற தார்மீக பொறுப்போ உரிமையோ கடமையோ கிடையாதா? இவங்க எல்லாரையுமே ஒருங்கிணைக்கிறது, விஜய்க்குள்ள கொண்டு வர்றது இந்த ஃபாதர்ஸ் தான். லாரன்ஸ் ராஜ்ன்ற இந்த ஃபாதர் தான், அவருக்கு கீழே இருக்கிற சூசை டங்ஸ்டன்ற இந்த 2 ஃபாதர் தான் பொலிட்டிக்கலா லாபி பண்ணி இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யறாங்க. கன்னியாகுமரியிலே இன்னொரு தொகுதி இருக்கு, அங்கேயும் வேட்பாளர் அவர்னா அறிவிக்கவே இல்லை. ஆனா அவர் அதுக்கு முன்னாடியே நான் தான் வேட்பாளர்னு கேம்பெயினே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவருடைய தம்பி வாய்ஸ் ஆஃப் காமன்ல எம்ப்ளாயியா இருக்காரு. இங்க ஜோசப் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு ஆளு குளச்சல்ல சுத்திக்கிட்டு இருக்காரு, தன்னை ஒரு திமுக அபிமானின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரு தான் இங்க குளச்சல்ல மரியசீனாக்கு கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் ஒரு கிறிஸ்டியன். இப்போ முழுக்க இந்த கிறிஸ்டியன் பெல்ஸ்ல நான் எல்லாரையும் சொல்லல, இந்த நபர்கள், இந்த பிரீஸ்ட் மட்டும், இவங்க மட்டும் முழுக்க இந்த லாபி பண்ணி கடலோர மாவட்டங்கள்ல கோஸ்டல்ல இவங்களுடைய செல்வாக்கு காமிச்சு அப்படியே பேசி அரசியல் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நான் ப்ரூஃபோட காமிச்சிருக்கேன். இவங்களுக்கு தேவை ஒரு அரசியல் அடையாளம். அந்த அரசியல் அடையாளம் அரசியல் அடையாளம் வந்து ஏற்கனவே சசிகலா பத்தி சொல்லும்போது சசிகலாட்ட போய் கேட்டதும் இதே மாதிரியான நோக்கம் இருந்தது இல்லையா? ஆமா, சிமிலர் நோக்கம். அதுக்கு பிறகு இப்போ வந்து அதிமுக சந்திச்சிருக்கிறாங்க, தாவேக்காவை சந்திக்கிறாங்க, தாவேக்காவும் கூட கட்சியில சேர்த்துக்குச்சு இல்லையா? அப்ப இந்த விஷயம் தொடர்பா இவரு அரசியலை இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும்னு சொல்ற விஜய் இந்த குறிப்பிட்ட விவகாரத்துல இந்த குறிப்பிட்ட பெண்ண சாதாரண பெண்ணும் இல்ல, ஜேபிஆருடைய மகள், பெரிய பொண்ணு. ஆமா, ஜேபிஆருடைய மகள்ங்கிற போது என்ன அலிகேஷன் என்ன ஏதுங்கிறது பொதுவுல தெரியதான் செஞ்சிருக்கோம். ஆமா, இவருக்கும் எப்பா நம்ம ஓட்டுக்கு இந்த ஊர்ல ஒரு 50 ஓட்டு இருக்கு 100 ஓட்டு இருக்கு அப்படின்னா நீ காசு கொடுத்து கூட்டுவான்னு சொல்ற மாதிரி தானே இருக்குது. ஆமா, பேராசிரியர்கள் போயிட்டு உங்களுக்கு ஏற்கனவே காசு கிட்டாங்களா, அந்த காசுக்கு நீ வேலை பாரு, தண்டத்துக்கு வேலை பாருன்னு சொல்றது வந்து கிறிஸ்டியன் லாபி அப்படிங்கிறது வந்து ஒரு நெக்ஸஸா செயல்படுதா? இது வந்து நீங்க சொல்லும்போது ஒரு பாயிண்ட்ல இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு வணிக நோக்கம் இருக்கு, வியாபார நோக்கம் இருக்குது. தன்னலம் கருதாத கல்வி, எல்லாருக்கும் கல்வியை கொண்டு போறது அப்படின்னு தெரியல. அப்ப இது பியூர் கரப்ஷன். ஒண்ணு அவருடைய நிர்வாகத்துல அவருடைய நிழலுக்கு கீழே அவரே குனிஞ்சு பாக்குறதுக்கு முன்னாடி நிழல் வந்து ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆமா, ஒண்ணும் இல்லை. இப்போ இங்க ஒரு நியூஸ் பிட்டு ஸ்கிரீன்ல வைக்கிறேன். 150 கோடி ரூபாய் மோசடி செய்த ஜேபிஆர் குடும்பம்னு தலைப்பு வரும். இப்போ இவங்க கட்சிக்குள்ள சேர்ந்துட்டாங்கன்னா, ஒருவேளை இவங்க கைது செய்யப்படுறாங்கன்னா தாவேகா நிர்வாகியை ஒடுக்கும் திமுக அரசு தானே தலைப்பு வரும். டிராமா பண்றதுக்கு நிறைய கிரிமினல்ஸ் தேவைப்படுறாங்க. ஆமா, அதுதானே இப்ப இவங்களுடைய நோக்கம். நீங்க வந்து இப்ப இவங்க 2த்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஜேபிஆர் குடும்பம் மோசடின்னு வர்றதுக்கு பதிலா தாவேகா நிர்வாகின்னு வரணும். நீங்க தாவேகா நிர்வாகி மோசடின்னு வந்தா கூட இவனுங்க என்ன செய்வானுங்கன்னா, தாவேகாவை பொய் புகார் சொல்லி ஒடுக்கும் திமுக அரசு அக்செப்டன்ஸ் இருக்குது, அவ்வளவுதான். இதுதான் இவங்களோட மோட்டிவ். தன்னை பாதுகாத்துக் கொள்ள, தன்னுடைய சொத்தை பாதுகாத்துக் கொள்ள, தன் மீது இருக்கக்கூடிய வழக்குகள்ல இருந்து தப்பிக்க பல கிறிஸ்துவர் பாதிரியார்களுக்கு இவங்க பணத்தை இறக்கி இந்த லாபி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக சொந்த அக்காவையே பலி கொடுத்த ஒரு சொந்த ஜிஹெச்ல. சரி, இப்ப தீய சக்தி யார் அப்படின்னு பார்வையாளர்கள் முடிவு பண்ணுவாங்க. வந்து நீங்க கிறிஸ்தவர்கள்ட்ட சொல்ல விரும்புவது என்ன? இப்ப இந்த குறிப்பிட்ட விஷயத்துல ஒரு பெரிய லாபி நெக்ஸஸ் அப்படி நடக்கிறதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க கிறிஸ்தவர்கள்ட்ட, கிறிஸ்தவ சமூக பின்னணியிலிருந்து வந்து வாக்களிக்க நினைக்கிற நபர்கள்ட்ட நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் வந்து சின்ன வயசுல எனக்கு என் வீட்டுல எல்லாரும் இந்து தான், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனா நான் சின்ன வயசுல 5வது வரைக்கும் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படித்தேன். எனக்கு அந்த மதமாற்றம்லாம் யாரும் பண்ணலை. சகாயமாதா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படித்தேன். அங்கே எனக்கு ரொம்ப டீசன்சி எல்லாமே நல்லாவே இருந்தது. எனக்கு ஒரு நட்பு இருந்துச்சு எங்க எல்லார்ட்டையுமே, இப்பயும் இருக்கு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஜான் சுரேஷ்னு ஒரு ஃபாதர் வந்து பாலவாக்கம் சர்ச் தான், அதே விஜய் போற பாலவாக்கம் சர்ச்ல ஜான் சுரேஷ்னு ஒரு ஃபாதர், இப்ப அவர் உயிரோட இல்லை, கொரோனால இறந்துட்டாரு. என்னோட குருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை எனக்கு நாடகம் கற்றுக் கொடுத்தது, அரசியல் சார்ந்த பார்வைகளில் கற்றுக் கொடுத்தது, பறை, சிலம்பம், தமிழக கலைகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது, இந்த சமூகத்தை பார்வை எல்லாமே அவர் தான் சொல்லி கொடுத்தாருன்னு. இவர்கள் மாதிரியான பாதிரியார்கள் இருக்கிற இந்த இடத்துல இப்படியான பாதிரியார்களும் உருவாக்கப்படுகிறார்கள். இயேசுவும் வாடகைக்கு, இசை இவர் விஜயும் வாடகைக்கு மாதிரியான ஒரு நோக்கம் இதுல தெரியுது. கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்து வந்து கள்ளர்களுக்கு எதிராக போராடினார், இயேசு கிறிஸ்து வந்து அநீதிகளுக்கு எதிராக போராடினார், தன்னுடைய கருத்தை பரப்புரை செஞ்சு வந்தார். இவ்வளவு சாமிகளை கும்பிடுறீங்களே, ஐகானிஃபிகேஷன் எதிர்க்கிறாரு அப்படின்னு தான் படிக்கிறோம். இந்த சூழல்ல இயேசுவை பிம்பமாக காட்டி, இப்ப வந்து ஹீரோ பிம்பம் வந்து விஜய் இல்ல, இயேசுவுக்கு நெருக்கமானவர் விஜய். அப்படி இயேசுவின் பிள்ளை விஜய், இயேசுவின் மூத்த பிள்ளை விஜய்ன்னு கூட சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிற சூழல்ல இப்ப நீங்க
நீங்க கொண்டு வந்த இந்த ஆதாரங்கள் இருக்குல்ல, இந்த தரவுகள், அது வந்து ரிவீலிங்கா, ரொம்ப ரிவீலிங்கா. இப்போ விஜய் வந்து உண்மையிலே இயேசுவின் பிள்ளையா, நான் இவங்க மாதிரி ஆட்களுக்கு புரோக்கர் வேலை பார்க்குறாரா, ஃபெசிலிட்டேட் பண்றாரா? தன்னுடைய அவர் கட்சியில செங்கோட்டையனை சேர்த்துட்டு ஊழல் இல்லை தூய சக்தின்னு சொல்றாரு. இந்த பக்கம் நீங்க சொல்ற இந்த குரூப் வரி ஏய்ப்பு, சொந்த அக்காவை பார்த்துக்கிறது, இவர் சகோதரத்துவம் பேசுகிறார், ஆனா தன்னுடைய சொந்த அக்காக்கள்கிட்டே அவங்க பேசுறது இல்லைங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட பேசாம இருந்திருக்காங்கும்போது இது வந்து ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு அச்சத்தையும் கொடுக்குது. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறேன் ஆமென் அப்படின்னு சொல்லி நான் சின்ன செஞ்சிருக்கேன். இயேசுவின் பெயரால் ஓட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு வகையில ஒரு ஒரு சஸ்பிஷியஸான ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். கிரவுண்டில் இயேசுவை வச்சுக்கிட்டு அவர் என்னது கேட்ட சொன்ன கடைசி ஸ்பீச்சில் சூடத்தில் சத்தி அடித்து கேட்பாங்க, ஓட்டு போட சொல்லுவாங்க, நீ காசு வாங்கிட்டு போடாதீங்கன்னா இந்த பாண்டேஜ் இருக்குல்ல, நான் வந்து உங்களுக்கு சீட்டு கொடுத்தேன், நீ படித்து வேலைக்கு போகாமல் இரு. பேங்க்ல கூட ஹவுசிங் லோனுக்கு, இந்த நம்ம எஜுகேஷன் லோனுக்கு ஒரு இது உண்டு இல்லை, ஒரு காலம் எப்படி உண்டு, சில ரத்தாகும். ஆனால் இது வந்து ஏதோ இஎம்ஐ கட்டுற மாதிரி திரும்ப ஒரு கொஞ்ச நாள் கழித்து திரும்ப கட்டுறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிற இவருக்கும் ஒத்துக்கொள்ளும் மனநிலையை தராது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் சொன்னதில் இந்த விவரங்கள் ஒரு துளி தான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு சோர்ஸ் மூலம் வந்திருக்கலாம். ஆனால் வெளியில் இருக்கிற அந்த விவரங்கள் நம்ம காதுகளுக்கு வரல. மீடியாக்கள் இன்னும் சீரியஸாக செயல்படணும். விஜய் வந்து ஒரு பெரிய சக்தி கொண்டவர், அவர் பின்னால் கூட்டம் திரடுதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கிறனுடையாக பத்திரிகையா தர்மம்னா நடுநிலையா இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பத்திரிகை தர்மம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், யாருக்கு ஆதரவாக இருக்கும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அந்த ஸ்டாண்டை எடுக்காம இருக்க பொழுது நீங்க சொன்ன அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி தரத்தக்கதா இருக்குது. பார்வையாளர்கள் முன்னாடி வைப்போம், அவங்க முதல்ல யோசிக்கணும். இல்ல நான் யோசிக்க மாட்டேன், இயேசு கிறிஸ்து தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ரஜினிகாந்த் எல்லாம் அந்த ஆண்டவனே உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு தோணுது. நமக்கு ஆண்டவன் மேல நம்பிக்கைன்னா அவங்க நம்புறாங்க. ஆண்டவனே நினைச்சாலும் இந்த விஜய் அப்படிங்கிறவர் வந்து இந்த ப்ராசஸ்ல கூட்டு சேர்க்கிற ஆளை பாருங்க, புசி ஆனந்த், ஆதவர்ஜுனன், அப்புறம் இவங்க சாதாரண விஜய் தொண்டர்களுக்கு மேடையில இடம், விஜய் பக்கத்தில் நிற்கிறதுக்கான இடம் அப்படி எதுவும் இல்லை. ஆனா கூட உட்காந்துருக்க யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல வெந்தது வேகாது அரவக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கோஷ்டி இருக்குது. மக்கள் புரிஞ்சுப்பாங்க தான் நம்புறேன். இந்த விஜய்க்கு ஆதரவான கண்ணோட்டத்தை, அதுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இது வந்து வெறும் விஜய்க்கு ஆதரவான கண்ணோட்டம் இல்லை, இது பணம் கறக்கிறதுக்கான ஒரு வழி, ஒரு கட்டிங் போடுறதுக்கான வழி அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மக்கள் என்ன சொன்னாங்க பார்க்கலாம். இன்னொரு வாய்ப்பு நம்ம சந்திச்சு பேசுவோம். நன்றி. நண்பர்களை இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.